எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவையோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருணிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெருங்குத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு கடிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்கு இணைந்திருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் இந்த ஞான நூலினுடைய வெளியீடாகிய கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டில் 261வது பக்கத்தில் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதுலேருந்து 86வது பாடல் அந்த பக்கத்திலிருந்து தொடங்குகிறது. சிவம் எல்லாமாய் நிற்றல் என்பது பாட்டினுடைய தலைப்பு. நாம் கடந்த வகுப்பில் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வேதத்தினுடைய மகா வாக்கியங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போ நாம் சிவம் எல்லாமாய் நிற்றல் அப்படிங்கிற கருத்தை எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத எண்வகையாய் மற்ற இவற்றின் வேறாய் உடனாயிருக்கும் உரு உடைமை என்றும் கடனாயிருக்கின்றான் காண். இந்த பாடல் என்ன உண்மை சொல்லுகிறது? ஒன்றாய் வேறாய் உடனாய் இருத்தல் சிவத்தின் இயல்பு என்பது இந்த பாட்டை சொல்லப்பெறுகிறது. இப்போ முன்னை பாடலில் பார்த்த பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். சிவமும் ஆன்மாவும் ஒன்று என்றும் சிவத்துக்கும் ஆன்மாவிற்கிற தொடர்பு என்பது அப்பாற்பட்டு இது வேறு அது வேறு என்று தொடர்பற்றது அப்படிங்கிற வகையில் வேறாய் என்றும் இரண்டுக்கு ஒரு தொடர்பு உடனாய் என்றுமாக 3 பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல நாம் அந்த 3 கருத்தையும் வேறாய் மட்டும் என்பதை மறுக்கிறோம். வேறாயும் இருக்கிறான். ஒன்றாய் மட்டும் என்பதை மறுக்கிறோம். ஒன்றாயும் இருக்கிறான். உடனாய் மட்டும் என்பதை மறுத்து உடனாயும். அப்போ சிவத்திற்கும் ஆன்மாவுக்கும் இருக்கிற தொடர்புக்கு அத்துவித தொடர்பு என்று பெயர். 2 பொருள் கலந்து ஒன்றாய் நிற்கக்கூடிய நிலையில் அந்த 2 பொருளுக்கும் இருக்கிற தொடர்பு என்பது ஒரு வகையில் ஒன்றாயும் இன்னொரு வகையில் வேறாயும் இன்னொரு வகையில் உடனாயும். எப்படி? உடலில் உயிர் கடந்திருப்பது போல் ஒன்றாயும் கண்ணுக்கு சூரியன் காட்டுவது போல் வேறாயும் கண் ஒரு பொருளை காண ஆன்மா அதனோடு நின்று காணுகிற பொழுது உடனாய் நிற்பது போலவும் என்பதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற தெளிந்த செய்தி. இதை இந்த பாடலை நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அருள் செய்கிறார். பார்ப்போம். உலகமும் உயிர்களும் தன் வியாபகத்தில் நிலைத்திருக்கும் பொருட்டு இறைவன் அவற்றோடு ஒன்றாய் நிற்கிறான். இப்போ நம்ம ஒரு கேள்வி, இறைவனுக்கும் நமக்கும் இருக்க தொடர்பு என்பது கலப்பு காரணமாக ஒன்றாய். ஏன் அப்படி நம்மோடு அவன் கலந்திருக்கணும்? அவன் கலக்காமல் இருக்கலாமே அவன் ஒரு கேள்வி எழுமானால் இந்த கலப்பு என்பது எதனால் கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். உடம்பு இருக்கிறது, உடம்பில் உயிர் கலந்து நிற்கிறது. இந்த உயிர் என்ற ஒரு பொருள் அந்த உடம்புக்குள்ளே தங்கி இருக்கிற வரைக்கும் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை. அந்த உடம்புக்கு நோய் இருக்கலாம், வேறு வேறு இடர்பாடுகள், அது வேறு.
ஆனால் உயிர் என்ற ஒரு பொருள் அந்த கூட்டுக்குள்ளே தங்கி இருக்கிற வரையிலும் அந்த உடல் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஒரு கால் அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது, அந்த உடலை கேட்பாரற்று அந்த உடல் கிடக்குதுன்னு வைத்து கொள்ளுங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், சிதைப்பதற்கு இன்னொருவர் வேண்டியதில்லை, அந்த உடல் தானாகவே சிதையத் தொடங்கும். இதுதான் அடிப்படை. அப்போ அந்த உடம்பில் உயிர் என்ற ஒரு பொருள் தங்கியிருந்தால் உடம்பு நிலைத்திருக்கும்னு அந்த உடம்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உயிர் என்ற பொருள் உடம்பை விட்டு வெளியே சென்று விட்டால் இந்த உடம்பை சிதைப்பதற்கு ஒரு எந்த விதமான இதுவும் தேவையில்லை. ஏன், அந்த உடம்பே தானாக கெட்டு ஒழியும். உயிர் என்ற பொருள் இல்லாத பொழுது உடல் என்பது கெட்டு ஒழியும். இதுதான் அதனுடைய. அப்போ உடல் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதனோடு உயிர் என்ற பொருள் கூடவே இருக்க வேண்டும். அப்போ தான் அதுபோலவே உயிர் என்ற பொருள் நிலைத்திருப்பதுக்கு சிவம், இந்த உடம்பின் உயிர் இருப்பது போல உயிருக்குள்ள சிவம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு கருத்து. ரெண்டாவது, உலகத்தை இயக்கும் பொருட்டு உயிருக்கு அறிவித்தல் பொருட்டும் அவற்றின் வேறாய் நிற்கிறார். எப்பொழுதுமே ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிவிப்பவனும் அறிபவனும் வேறு வேறாக இருந்தால் தான் அறிதல் என்கிற நிகழ்ச்சியே நடைபெறும். இது அறிவு பொருளுக்கு நாம் மாணாக்கர், ஆசிரியர், இப்போ 2 பேர் இருக்கிறோம். ஆசிரியர் நமக்கு அறிவிக்கிறார், நாம் அறிகிறோம். எனவே அறிவிப்பன் என்பவன் நம்மிலிருந்து வேறாயிருக்கிறானே அன்றி நாமே அவன் அல்ல. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே மாணாக்கனுக்கு அறிவித்த பொருட்டு இறைவன் என்ன செய்கிறது, குரு வடிவம் தாங்கி வேறாய் நிற்கிறது. அதுவே இப்போ சடப்பொருள், உலகப் பொருளாக இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று போன்ற பொருளோடு இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த பொருளையும் அவன் அப்படித்தானே இருக்கிறான், வேறாய்த்தானே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், நமக்கு அறிவிப்பதற்காக வேறாய் இருக்கிறான். உலகப் பொருளை இயக்குதற் பொருட்டு வேறாக இருக்கிறான். நீங்கள் எப்பவும் நீங்கள் நன்கு கவனித்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு இயந்திரத்தை இயக்குகிறீர்கள்னு சொன்னால் இயந்திரம் வேறு, நீங்கள் வேறு. இயந்திரமே தான் நானே தான் இயந்திரம் என்று இயக்குவதில்லை. அப்போ இயக்குகிற பொருளும் இயங்குகிற பொருளும் வேறு வேறாக இருக்கிறது என்பது நாம் காணக்கூடிய அடுத்த உண்மை. எனவே இப்போ ஒன்றாய் நிற்றல் என்பது உடலும் உயிரும் போல், வேறாய் நிற்றல் என்பது இயக்குகிற பொருளும் இயங்குகிற பொருளுமாக 2 வேறு வேறாக இருக்குது அல்லவா. எனவே ஒரு பொருளை இயக்குவன், சடப்பொருளை இயக்குவன் அந்த பொருளிலிருந்து வேறா நிற்கிறான். ஏன், அவன் அறிவுடையவனாக நிற்கிறான். இயங்குகிற பொருள் அறிவற்ற பொருளாக இருப்பது. எனவே 2க்கு வேறுபாடு இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் இங்கே இறைவன் சிற்றறிவாக இருக்கக்கூடிய ஆன்மாவை பேரறிவாக இருக்கின்ற இறைவன் இயக்குகிறான். அப்போ அவன் இயக்கத்தில் இந்த உயிர்கள் இயங்குகின்றன. எதுபோல, சடப்பொருளை நாம் இயக்குவது போல என்பது கருத்துங்க. 3வது கருத்து, உலகம் இயங்கும் பொருட்டும் உயிர் நுகரும் பொருட்டும் அவற்றோடு உடனாய் நிற்கிறான். ஒன்றாய் நிற்றல் என்பது மட்டுமல்லாமல், வேறாய் நிற்றல் என்பது மட்டுமல்லாமல் உடனாயும் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் அந்த பொருளோடு என்ன ஆகும், இயக்கும் பொருட்டு வேறாக இருந்தாலும் இயங்கும் பொருட்டு அவன் அந்த பொருள் கூடவே இருக்க வேண்டிய அவசியமும், இந்த பொருளுக்கும் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும். அறிவு பொருளாக இருக்கிற நமக்கும் அறிவற்று இருக்கிற உலகத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் 2லும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் தான் இயவு ஏற்படும். அதுபோல் நம்ம ஒரு வாய்ப்பாடு நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க. அந்த வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு என்றெல்லாம் படித்திருப்போம். அதில் எந்தெந்த மூலக்கூறுகள் ஒன்று இயந்து நிற்கக்கூடிய இயவு இருக்குமானால் தான் இணைந்து நிற்கும், இல்லை தனித்தனியாக நிற்கும். அது மாதிரி இங்கே நம்முள்ளும் சிவம் இருக்கிறது, உலகப் பொருளிலும் சிவம் இருக்கிறது. எனவே இயவு என்பதற்கு சிவம் உடனாக நின்று நாம் அனுபவித்த பொருள் அது நமக்காகத்தான் அப்படி நிற்கிறான் என்பது 3வது கருத்து. எனவே 3 செய்தியும் எதற்காக, ஒன்றாய் வேறாய் உடனாய், இந்த 3மா நிற்கிறான். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்வது. இதுவே சங்கரர் எடுத்துக்கொண்டால் ஒன்றாய் மட்டுமே இருக்கிறான் என்று சொன்னார். மத்துவர் வேறாய் இருக்கிறான் என்று மட்டுமே சொன்னார். பிறகு ராமானுசர் உடனாய் மட்டுமே நிற்கிறான், பிரம்மத்துக்கு நமக்கு தொடர்பு அப்படின்னு சொன்னார். இந்த 3ஐயும் கடந்து 3ஆயும் இருக்கிறான் என்கிற உண்மையை மெய்கண்ட தேவநாயனார் கூறினார். அவர் கூறுவதற்கு முன்பாகவே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற அருளாளர்களும் இந்த உண்மையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீ பாருங்க, யாவற்றையும் ஒடுக்குகின்ற முற்றழிப்பு காலத்தில் தனது அருள் சக்தியையும் தன்னுள் கறந்து சிவம் ஒன்றே ஆகியும் அதன் பின்னர் அண்டங்கள் அனைத்தையும் மீளத் தோற்றுவிக்கும் காலத்து சக்தியும் சிவமும் என 2ஆக நின்றும் 50 பூதங்கள்
கதிரவனும் மதியும் ஆன்மாவும் ஆகிய 8 உருவினன் ஆகி அவற்றுள் நிறைந்தும் இவை யாவற்றினுள்ளும் கலந்து நின்றும் அவற்றில் தோய்வர தன் இயல்பால் வேறாகியும் உயிருக்கு உயிராகியும் உள் நின்று இயக்கியும் பெருமான் என்ன செய்கிறார்? உயிருக்கு உயிராக இயக்கியும் காட்டும் உபகாரம் ஆகியவற்றை புரிதலால் உடனாகியும் இருக்கின்ற இயல்பினை உடையவன் சிவபெருமான். இது கொஞ்சம் பெரிய பத்தி, இதுகாரம் தனித்தனியாக சொன்னதை சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் நமக்கு இது பெருசாக இருக்கு போல தெரியும். சிவம் தன் சக்தியை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறது. தான் எல்லாவற்றையும் கறக்கின்ற பொழுது தான் சக்தியை தன்னுள் அடக்கி ஒருவனாக நிற்பான். உலகத்தை இயக்கும் பொருட்டு தானும் சக்தியுமாக ரெண்டா நிற்பான். அந்த ரெண்டு என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால், உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி அவற்றை இயக்கும் பொழுது அவற்றோடு உடனாக இருக்க வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இருக்கிறது. அந்த சக்தி எப்படி அவனில் ஒடுங்கி ஒன்றாயும், அந்த இயக்கும் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு அவனிருந்து வெளிப்பட்டு வேறாகியும், இந்த உலகத்தை இயங்குவதில் அந்த அனுபவத்தின் பொருட்டு உடனாக நிற்கக்கூடிய தன்மை போல என்று இந்த பத்தியில் எடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே இறைவன் நம்மிடத்தில் 3 வகையாகவும் இருக்கிறான். திருமுறைகளின் பிழிவே சைவ சித்தாந்தம் என்பது அறிஞர் கொள்வர். அதற்கு ஒரு அரிய எடுத்துக்காட்டாக இப்பாடல் அமைந்துள்ளது. திருவீழி மிழலையில் எம்பந்த வல்வினை தீர்த்திட்ட எமையாளும் சம்பந்த பெருமான் அருளிய திருப்பாடல் என்று ஒரு பாடல் எடுத்து காட்டுகிறார். ஈராய் முதல் 1ஆய், இரு பெண் ஆண் குணம் 3ஆய், மாறாமறை 4ஆய், வரு பூதம் அவை 5ஆய், 6 சுவை 7 ஓசையோடு 8 திசை தானாய், வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே என்பது அந்த தேவாரம். அருமையான தேவார பாடல் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் திருக்களிற்றுப்படியாரின் ஆசிரியரால் இந்த பாடலில் பொதிந்து வைக்கப்பட்டிருப்பது போற்றுதற்குரியதாகும். எனவே மெய்கண்ட தேவநாயனார், களிற்றுப்படியார் ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு கடவுர் உயவந்த தேவநாயனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் இந்த உண்மையை நமக்கு சொல்வதற்கு முன்பாகவே திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளியிருக்கிறார். இதுதான் பாட்டு செய்தி. முற்றடிப்பு காலம் சர்வ சங்கார காலம் என்று கூறப்படும். இந்த உலகத்தை இறைவன் ஒடுக்கும் பொழுது அதுக்கு சங்கார காலம், முற்றழிப்புக்குரிய காலம். அப்பொழுது தன்னில் பிரிவிலா தனது அருட்சக்தியும் தன்னுள் அடக்கி கறந்து சிவபெருமான் ஒருவனே தான் தனியனாக நிற்பன். எப்பதாங்க இறைவன் எல்லாவற்றையும் ஒடுக்கி தான் மட்டும் ஒடுங்காது நிற்பான். இந்த நிலைதான் ஊழி காலத்தில் அவன் மட்டுமாக நிற்பது. இந்த உலகத்தை அதில் இருக்கக்கூடிய உயிர்களையெல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுக்க செய்த இறைவன் மீளவும் தோற்றுவிப்பார். தோற்றுவிக்கும் பொழுது முதல்ல தன்னிலிருந்து சக்தியை வெளிப்படுத்துவார். அதான் அவன்கிட்ட முதல்ல சக்தி தான் முதல்ல வெளிப்படும். அந்த சக்தி தான் என்ன செய்யும்? மாயை என்கிற பொருளை கண்ணுற்று அதை இயக்கம் செய்யும். அப்படி இயக்கும்போது அந்த மாயை பொருளை இயக்கும் பொழுது அது திரோதான சக்தி என்று பெயர் பெற்றுவிடும். அந்த திரோதான சக்தி பெயர் பெற்று தத்துவ கூட்டத்தை இயக்குகின்ற நிலையில் இறைவனுடைய இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய 3 சக்திகளும் இந்த உலகப் பொருளோடு கூடுகின்ற நிலையில் அந்த சுத்தமாயி, அசுத்தமாயி, பிரகிருதி மாயை என்றெல்லாம் சொல்லப்பெறுகிற அந்த தத்துவ கூட்டத்தோடு கூடுகிற நிலையில் அது ஒவ்வொரு பெயர் பெற்று அதுக்குரிய தத்துவங்களாக விரிந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா தத்துவ கூட்டங்களையும் இயக்குகின்ற வகையில், இயக்குகிற வகையில் திருவருள் சக்தி திரோதான சக்தியாக நின்று, திரோதான சக்தி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக நின்று இந்த உலகத்தை தொழில்படுத்துகிறது. அப்போ தோன்றும்போது எப்படி தோன்றும்? சிவம் இருக்கிறது, சிவத்திலிருந்து சக்தி தோன்றும். இந்த சக்தி என்னவா நிற்கும்? சக்தி. அப்போ இங்கே தன்னுள்ள தோறக்கூடிய சக்தி எது? அருள் சக்தியாக நிற்கக்கூடிய வகரம் என்கிற வகரமாகி அருள் சக்தியாக நிற்கும். இந்த வகரத்திலிருந்து உலகத்தை இயக்குதற் பொருட்டு படைத்து காத்து நிறுத்தி ஒடுக்க வேண்டும். அந்த தொழிலுக்கு அந்த சக்தி இயக்கும் பொழுது என்ன செய்யும்னா திரோதான சக்தியாக பெயர் பெற்றுடும். அந்த திரோதான சக்தி விரிகின்ற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக 3 சக்தியாக, அப்போ மொத்தம் 5 சக்தி என்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அருட்சக்தியாக இருக்கக்கூடிய வகரம் அது உலகத்தை இயக்கும் முற்று திரோதான சக்தியாகிறது. அந்த அருசக்தி மேலும் விரிந்து வரும்போது இச்சை, கிரியை, ஞானம் என்று 5 சக்தியாக பார்க்கிறோம். இந்த 5 சக்திகளில்
இறைவன் இருக்கக்கூடிய அருள் சக்தி தான் எல்லாவற்றும் மேலான சக்தியாக இருப்பது. மறைப்பு சக்தியாக இருக்கிற திரோதானம் நாம் பக்குவப்படாத வரையிலும் வேலை செய்யும். நாம் பக்குவம் ஆகிவிட்டால் மறைப்பு நீங்கி அந்த வகரமாக நின்று விடுமே அன்றி மறைப்பு மீண்டும் தலை தூக்காது. அப்போ அந்த அருள் வயப்பட்டால் அன்றி நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய மயக்கம் தீராது என்பது பெறப்படக்கூடிய கருத்துங்க. பாருங்கள். எனவே அந்த வகையில் இப்போ தன் சக்தியை ஒடுக்குகிற சிவம் தன்னிருந்து வெளிப்படுத்துகிறது. சிவம் அந்த திரோதான சக்தியாக, இது அருள் சக்தி திரோதான சக்தி பற்றி இச்சை ஞானம் கிரியாக விரிந்து வருகிறார். இவ்வளோதான் அடிப்படையான செய்தி. பாருங்கள். முற்றடிப்பு காலம் சர்வசங்கார காலம் என்று கூறப்படும். அப்போது தண்ணீர் பிரிவிழா, இது அப்படி திருவாசு, தண்ணீர் பிரிவிழா எங்கோவா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்று திருவெம்பாவில் போற்றக்கூடிய அந்த வரி அப்படி எடுத்த தண்ணீர் பிரிவிழாத தனது அருட்சக்தியை தன்னுள் அடக்கி கறந்து சிவபெருமான் ஒருவனே தான் தனியனாக நிற்பார். இந்த முடிவில் உலகங்கள் அனைத்தையும் மீளத் தோற்றுவிக்கும் திருக்குறிப்பு அவன் திருவுள்ளத்தில் நிகழும். அப்படியே பெருமான் நினைப்பார், இந்த உயிர்கள்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நாம் தான் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அறிவுக்கு ஓய்வு கொடுப்பதில் தூங்கும்போது வேறு வழியே இல்லாமல் அது ஓய்வில் இருக்குது. ஏன்? கருவி கரணங்களுடைய தொடர்பு அற்றுப்போனதுனால அது கிடக்கிறது. விழித்திருக்கிற நேரம் போலாம் நம்முடைய அறிவு உலகத்தில் நின்று எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கும், அல்லது நம்மையே சிந்தித்து கொண்டு நான் அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, இப்படி ஆகி போயிட்டனே, நீ எப்படித்தான் இருக்க போகிறன்னு தெரியலையே என்று தன்னை பற்றி நினைக்கும். இல்லைன்னா தனக்கு முன் இருக்கக்கூடிய பகைவன் அல்லது அதனுடைய நண்பன் இப்படி ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே உழந்து கிடக்குமே அன்றி இதெல்லாம் விட்டு போட்டு சிவனேன்னு இருக்குமான்னு கேட்டால் அது சிவனேன்னு இருக்காது. ஏன்? நமக்கு அப்படிப்பட்ட இயல்பு அதுதான் கிடக்கிற நிலை. அதனால தான் இறைவன் என்ன பண்ணுகிறான், இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி கூட்டி நமக்கு என்ன செய்கிறான், அவனையே நினைப்பதற்கு தகுதி பெற வைக்கிறான். ஆனால் நமக்கு வாசனை பழகி என்ன ஆகிப்போச்சு, என்ன தான் இருந்தாலும் இது மாதிரி இல்லையே, அது என்னதான் இருந்தாலும் இது மாதிரி இல்லையே அப்படின்னு உயிர் திரும்ப அங்கேயே போய் நிற்கும். இது நமக்கு அந்த குருநாதன் சொன்ன மந்திரம் ஒன்று தான் இந்த வாசனையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். இந்த வாசனாமலம் தீக்கைப்படுத்தி நமக்கு தீக்கை செய்து மலத்தை நீக்கி கொடுத்தாலும் மல வாசனை நம்ம பற்றித்தான் நிற்கும். மழை விட்டாலும் மழை தூவானம் விடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பெருங்காயம் தீர்ந்து போனாலும் பாத்திரத்தில் வாசனை போகாமல் தானே கிடக்குது. அது மாதிரி நமக்கு இந்த சார்புகள் மீண்டும் உலக தாக்குதல் நடக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் தடுமாறி சில நேரங்கள் ஏமாந்து போனோம்னா அதுக்குள்ளேயே கிடந்தும் போயிடுவோம். அதில் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் தான் திருக்கோயில் வழிபாடு, அடியார் வழிபாடு, 5 எழுத்து மந்திரம் இதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சமாக கடை தேரலாம். ஆனால் என்ன தான் நீங்கள் எவ்வளவு சொன்னாலுமே நம்முடைய சூழல், நமக்கு பொருளாதார சூழல்கள், வீட்டு சூழல்கள் இதெல்லாம் சுற்றி நிற்க இறைவனை நினைந்து இதை கடந்து போகிறதை விடுத்துட்டு இதுக்குள்ளே தான் கடக்கும் அறிவு. அது எது போல் அப்படின்னு கேட்டால், வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புழு ஏதேனும் ஒரு சூழலை லேசாக காற்றடித்து அப்படியே கரும்பு தோட்டத்தில் போய் விழுந்துருச்சு. இப்போ அந்த புழு என்ன பண்ணுச்சு, கரும்பை சுவைத்தது. ஆஹா, இது நல்லாவே இல்லை. ஏன்? அந்த வேப்ப மரத்தின் சுவையை இது காணலையே அப்படின்னு இது என்ன பண்ணும், திருப்பி வேப்ப மரத்தின் சுவையை எதிர்நோக்கி இருக்க முடியும். வேப்பம் பழம் கசக்குது, இது கரும்பு இனிக்குது, இந்த இனிப்பை நாம் இதுவரைக்கும் அனுபவிக்கலையேன்னு சொல்லி இந்த இனிப்பை நினைக்காம பழகிய வாசனை காரணமாக அதையே நினச்சிட்டு கிடக்குங்க. இதுதான் நம்முடைய லட்சணமும் இவ்வளவுதான். ஏதோ புழுவுக்கு சொன்னதான் நினச்சிக்க வேண்டாம். நம்முடைய அறிவு, கண்ணு காது மூக்கு வாய் மெய் என்ற இந்த கூட்டத்தோடு கூடி அவங்கவுங்க வயசுக்கு தக்கவாறு, இப்போ நான் எடுத்துக்கிட்டால் 50 வயசு எனக்கு இந்த கருவியோடு கூடியே பழகி போயிடுச்சு. எனக்கு இந்த பழக்கத்தை விடுத்து இந்த கருவி கூட்டத்தை விட்டு பிரியறதுக்கு மனசே வராது. ஏன்? இது என்ன அழகாக பார்க்குது தெரியுமா, இது என்ன அழகாக கேட்குது தெரியுமா, என்ன அழகாக சுவைத்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இப்படி இந்த உடம்பால் அனுபவிச்சுட்டு அறிவால் அனுபவியா அது கரும்பின் சுவைன்னு சொன்னால் எனக்கு கரும்பு சுவையெல்லாம் வேண்டாங்க, நான் வேப்பம்பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படியே இருந்துக்கிறேன் என்று கருதுகிறமே ஒழிய இல்லை என்ன அருமையான கரும்பு என்று அந்த சுவையை நோக்கி நம்ம போக மாட்டோம். ஒரு கால் உபதேசத்தாலும் அடியார் கூட்டத்தாலும் அப்படி காற்றடிச்சா புழு போய் விழுகிற மாதிரி போய் விழுந்தா கூட ஐயோ அது மாதிரி இது இல்லையே அப்படி திருப்பி வந்து நின்றுக்கிறோம். இதுதான் நம்ம ஏன்னா நாம் நினைக்கிற இலக்கணங்களா
நம்ம நல்லா வாழணும், வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அப்படியே வாழ்க்கையில் எல்லோரும் ஆஹா அவர் எப்படி இருக்கிற பார்த்தீங்களா அப்படின்னு பாராட்டினா போதும்னு நினச்சி ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தில் இப்போ இது வேறு என்ன நினைக்க போகிறோம், அது இப்படி நினச்சா அப்படி நினைக்க. இது வாழ்க்கை பயணத்தில் நாம் வீட்டு கட்டுறதுக்காக வரல, இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு இதுக்கே வந்தமா இல்லை, இதெல்லாம் கடந்து போகணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் கடந்து போகிறோம். அப்போ அறிவு இறைவனை நோக்கி செல்லுவதற்கு இவையெல்லாம் துணை செய்ய வேண்டும், அவ்வளோதான். அது கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக வேண்டும். இதற்குள்ளேயே கிடந்து விடக்கூடாது. உடம்பு கொடுத்ததனுடைய நோக்கம் அறிவு இறைவனை நோக்கி செல்லணுமே ஒழிய இந்த சுற்றி இருக்கிற பற்றுகளும் இந்த பாசங்களும் அதிலேயே போய் அழுந்து கிடப்போம் என்று சொன்னால் மீள்வதற்கு இந்த பிறவி போதாது. நம்ம இன்னும் பக்குவப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சாமி ஒன்றும் கவலைப்பட மாட்டாருங்க. அவருக்கு நமக்கு தான் சலிப்பு ஏற்பட்டு, நான் உங்கள்கிட்ட எத்தனை நாள் சொல்கிறது, நானும் சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி தெரியல, நீ போ முதல்ல அப்படின்னு நாமளும் சொல்லுவோம். சாமி அதெல்லாம் வாப்பா, உனக்கு இன்னொரு பிறவி தரேன், இன்னொரு சான்ஸ் தரேன், நீ மறுபடியும் பார்க்கலாம், அதுலேயும் ஏதாவது அப்புறம் இன்னும் கொடுத்தா போகுது. அவருக்கு ஒன்றும் சலிப்புலாம் இல்லை. அவருக்கு இந்த பிறவியை கொடுத்து இவன் இப்படியே திருந்தவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பாரா என்ன? நிச்சயமாக அப்படி நினைக்கிற ஆள். உன்னை திருத்துற வழி எனக்கு தெரியும். ஏன் ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் என்று சொல்வது சொல் வழக்கில் இருக்குது. எனவே எந்த இடத்துல அடித்தால் நமக்கு வலிக்குமோ அந்த வலியை இன்னும் சேர்த்து அடிப்பான். ஏன் அப்போ தானே உங்களுக்கு அந்த வலியில் தானே வெளியே வருவோம் நமக்கு. அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு. நம்ம அவனை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா இந்த தடைக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் அவனை நோக்கி செல்ல வேண்டிய பயணத்தை விட்டுட்டு இதுக்குள்ளேயே கடந்தோம்னா தட்டி தான் கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வேறு ஒன்றுமில்லை. குயவன் இந்த குடத்தை சக்கரத்தை வைத்து வணைந்தாலும் கூட கையில் ஒரு இதை வைத்து தட்டி தான் அந்த வடிவமாக்குகிறான். ஒரு கல் ஒரு சிற்பியினுடைய ஒளியினால்தான் அது காயங்களை தாங்கி தான் சிலையாகிறது. அது மாதிரி நம்ம நெஞ்சம் கல் போல கிடந்தாலும் நாம் படுகிற காயங்கள் தான் நம்மளை வடிவமாக்குமே அன்றி நான் ஒன்றுமே எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்க, நான் அப்படியே இருக்குன்னு நினச்சா கல் போல கிடக்க வேண்டியதான், அதுக்கு ஒன்றும் வழி இல்லையே. அப்போ இது கடந்து போக இந்த உடம்போடு கூடிய பந்தம் விட்டு போகின்ற பந்தம் ஒரு நாள் விட்டு விடத்தான் வேண்டும். அதுக்கே இத்தனை பாடு. அது இல்லாத ஒன்றை இருக்கதான் நினச்சிக்கிட்டு எனக்குன்னு ஒரு இருக்குதுங்க, அப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குங்க நினச்சி இல்லாத ஒன்றில் கடந்து தவிக்கிறமே ஒழிய நிதர்சனமான உண்மை என்ன? விட்டு எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டுமே. அப்போ போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? நீங்கள் என்ன பிறருக்கு செய்திருக்கிறீர்களோ அது மட்டும்தான் வரப்போகிறது. உங்களுக்காக செய்து விட்ட வீடோ, உங்களுக்காக வாங்கின காரோ, உங்களுக்கு வாங்கின பைக்கோ எதுவுமே கூட வரப்போகிறதில்ல. பேங்க் ஏடிஎம் கார்டாகட்டும், டெபிட் கார்டாகட்டும், எந்த கார்டும் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன் அது உங்களுக்கே வாங்கினது, உங்களுக்கு வாங்கினது எதுவுமே வராது. நீங்கள் பிறருக்கு என்ன செய்தீர்கள், நல்லது ஏதாவது சொன்னீங்களா, நல்லது செய்து கொடுத்தீங்களா, அதுதான் பின் வறுமையை ஒன்றி என் குழந்தைக்கு பார்த்து பண்ணணுங்க, எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்க வச்சனுங்க, இப்படி படிக்க வச்சனுங்க, அப்படி எல்லாத்தையும் படிக்க வச்சாலும் அந்த புண்ணியம் உங்கள் கூட வருமா? அது வராது. ஏன்? இது வினைப்பந்தம். அது நீங்கள் பாசத்துக்கு நாள் செலவு செய்யப்பட்டது வினைப்பந்தமே ஒழிய அது பயன் நோக்கி செய்தது. நாளைக்கு அவன் நம்மளை தாங்குவான், நம்மளை பார்த்துக்குவான், அப்படி செய்தது. அது நீங்கள் திருவருளை நோக்கி நின்று பயன் கருதாது செய்கின்ற பொழுதுதானே புண்ணியம் என்கிற ஒரு பகுதியை நோக்கி நகர்த்துவோம். அதை விட்டுட்டு நமக்கு சேர்ந்த எங்கள் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, எனக்கு என்னுடைய உறவுக்கே நான் செய்யும் பொழுது அது பாசத்தில் அழுத்துவதை அன்றி அது வெளியே போகிறதுக்கான வழி அல்ல. அதுக்கு செய்யக்கூடாது என்பது பொருள் அல்ல. ஆனால் அதுதான் சரின்னு நினைக்கிறது தான் தப்பு. இங்கே தான் சிக்கல். ஒரு நூலிலே வேறுபாடு, வேற ஒன்றும் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கணும். அப்போ உறவு நம்ம அதெல்லாம் திருவள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக சொல்லிட்டார். இல்லறத்தை மேற்கொள்கின்ற ஒருவன் என்ன செய்யணும்? உன்னுடைய வருவாயை 5 கூறாக நீ பிரித்துக்கொள் அப்படின்னு. நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? வர வருமானம் எனக்கே பத்த மாட்டேங்குது, நான் எங்கேயா கொடுக்கறது? இங்கே நாம் இப்படி நிற்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் தனக்கு ஈட்டிய வருவாயை 5 கூறாக பிரித்தாங்க, மாட மாளிகையில் வாழ்ந்தாங்க. நாம் அத்தனை நாம தான் வச்சுக்கிட்டோம். இன்னும் சோத்துக்கு வழி இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லேயும் குடிசையிலையும் உட்காந்து கிடக்கிறோம். நினச்சி பாருங்கள், இதில் எங்கே சிக்கல் இருக்கிறது? எப்போது உங்களுடைய அறிவு இறைவனை நோக்கி செல்லுகிறதோ தேவை அனைத்தும் இறைவனால் நிறைவேற்றப்படும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? என்னால் முடியும், நான் தேடிக்குவேன், நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு நாம் நினைத்து விட்டு இறைவன்ட்ட நான் கேட்கறத மட்டும் நீ கொடு போதும். நாம் அவருக்கு டிக்டேஷன் பண்ணுறோம். இதை பாரு, இது இப்படி, அது அப்படி, இது இப்படி, இதை பண்ணு, மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாம் நிற்கிறமே ஒழிய பெருமானே உன் பணியில் நிற்கிறேன், நீ பார்த்துக்கையா அப்படி சொல்லி நம்ம என்ன ஆக முடியல? சரணாகதி அடைய முடியாமல் நம்முடைய தன்மானம்,
நம்ம படித்த படிப்பும் நம்ம பார்த்த அனுபவம் என்ன பண்ணுகிறது, இப்போ அப்படிலாம் விட்டுறாத, நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம பிடிச்சி நிற்குது. நமக்கு அந்த நினைப்பே கொஞ்சம் சுகமாகவும் வேறு இருக்குது. ஆஹா, நாம் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்ன சுகம் வேறு கொஞ்சம் அப்பப்போ நினைக்க அது கொஞ்சம் மயக்கத்தை கொடுக்க நம்ம அவர்கிட்ட போய் நிற்க முடியல என்பது தான் கண் காணக்கூடிய உண்மை. பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த உலகம் தோற்றி நின்று ஒடுக்கும். இந்த இதெல்லாம் செய்வது என்ன, சக்தியை கொண்டு பெருமான் செய்துவார். செய்தி அதுதான். எனவே தோற்றம் ஒடுக்கம். ஏன் மேலே தோற்றுவிக்கணும், அவன் நினைப்பு மாற்றத்தில் அத்தையும் செஞ்சு முடிச்சிடுவான். அப்போ தோன்றிய வகையில் ஒடுங்கும், ஒடுங்குற வகையில் தோன்றும். அப்போ இந்த தோற்றம் ஒடுக்கும் எதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. எனவே நம்ம வந்த வேலை என்ன தெரியுங்களா, பக்குவம் ஆவதுக்கு வந்திருக்கிறமே ஒழிய வேறு நோக்கத்துக்கு வரல. ஆனால் நாம் வேறு நோக்கத்துக்கு வந்ததாக நினச்சிக்கிறோம். இங்கே தான் சிக்கல் இருக்கிறது. அவங்கவுங்க தான் தீர்வுகை நோக்கி செல்லணுங்க. நீங்கள் விரும்பினால் ஒழிய சிவம் உங்களுக்கு என்ன செய்யாது, தீர்வை கொடுக்காது. நீங்கள் வேற விரும்பி நிற்க வேறு நீங்கள் நாம் எல்லாம் மேலும் சிக்கல் என்ன ஆகுமோ அதை தான் விரும்புகிறோம். சிக்கல்னு விடுபடுவதை விரும்புவதில்லை. நீங்கள் நிம்மதியாக இருந்துங்க, கம்முன்னு இருக்கலாம். இல்லைங்க, ஒரு வீடு இருந்தால் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு இடத்த வாங்குவோங்க, ஒரு லோனை போடுவோங்க, எப்படியாவது நான் கட்டிடுவானுங்க. சரி, போட்டாச்சு, லோனை வாங்கி இப்போ லோனை கட்ட முடியாமல் லோன் அலைஞ்சிட்டு கிடக்கிறேன். என்ன, ஐயோ அது எங்க 1ஆந்தேதி இப்படி முடிச்சா 1ஆந்தேதி வந்ததுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க. நான் இப்போ பேங்கை வட்டி கட்டுமா, இவர்கிட்ட கட்டிடுமா, நம்ம ஒன்று படுத்தா தூக்க வர மாட்டேங்க, சாப்பிட வர மாட்டேங்க. ஏன் எங்கே ப்ரெஷர் ஏறிக்குச்சுங்க, என்னங்க பண்ணுறதுனா, என்ன தான் பண்ணுறேன், எனக்கு வீடு வேணா உனக்கு சாமி நீ இருந்த போதுன்னு நினச்சி இருந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சா, நம்ம இருக்க முடியலையே. அவங்க பக்கத்தில் வந்தெல்லாம் போய் மாடி மேலே மாடி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறானே, நீ இப்படியே இருக்கிறையே அப்படின்னு சொல்லி அல்லவா நம்ம போய் சிக்கி கொண்டோம் என்பதை நினைத்து பார்க்கவும். எந்த ஒன்றிலும் திருவருளை பற்றி நிற்கின்ற பொழுது இந்த உலகப் பொருள் பற்று என்பது ஒரு பொருட்டே அல்லங்க. அவ்வளோதான். நமக்கு இறைவன் ஒருவன் தான் பற்று. நாம் வந்த நோக்கம் இந்த பிறவியை அறுத்து அவன் திருவடி சேர்வதற்கு வந்திருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி அல்லவா பயணிக்க வேண்டும். நீங்கள் அதை விட்டு நம்ம வந்த நோக்கம் அதுதாங்க, இருந்தாலும் இப்படி கொஞ்சம் அப்படி போனால் தானுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா இப்படி நன்றாக இருக்கிற மாதிரி தோற்றம் தருமே ஒழிய உண்மை பயனை அது கொடுக்காது. எனவே கடமையை செய்து விட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒன்றும் செய்யணும், செய்யக்கூடாது என்பதில் எல்லாத்தையும் செய்யணும். அதில் அழுந்தி கிடந்தீங்கன்னா வம்பு. வந்துச்சு, இந்த செஞ்ச 100 ரூபா வந்துச்சு, இந்த 10 ரூபா உனக்கு என்ன பண்ணிக்க, சாமிக்கு 10 ரூபா பண்ணணும். அப்படி நீங்கள் பிரித்து பண்ணும் பொழுது உங்கள் அறிவுக்குள் ஒரு ஆனந்தம் இருக்கும். எல்லாவற்றையும் நமக்கே கொடுக்கும்போது அப்போதைக்கு இன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிவு இன்பத்தை கொடுக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை. திருவள்ளுவரும் தெய்வ சேக்கிழார் பெருமானும் அந்த உண்மையைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை மறப்பதனால் நமக்கு இடர் வருகிறது. சரி, இங்கே வந்துடுவோம் பாருங்கள். முற்றடிப்பு காலம் சர்வசங்கார காலம் என்று கூறப்படும். அப்பொழுது தண்ணீர் பிரிவிலாத தனது அருட்சக்தியையும் தன்னுள் கறந்த சிவபெருமான் ஒருவனே தான் தனியனாக நிற்பான். இதன் முடிவில் உலகங்கள் அனைத்தும் மேல தோற்றுவிக்கும் திருக்குறிப்பு அவன் திருவுள்ளத்தில் நிகழும் போது சிவம் சக்தியுமாக, இப்போ 1 இருந்து 2 ஆயிடுச்சு, சிவம் சக்தியுமாக ஈருருவாய் விளங்கி தோன்றுவார். உலகை மீள தோற்றுவித்தல் புனர்வுற்பவம் என்று கூறுவர். அவ்வாறு தோற்றுவிக்கும் போது உலகத் தொகுதிகளும் உயிர் தொகுதிகளும் ஆகிய யாவற்றுள்ளும் சிவபெருமான் கலந்து நிற்பான். மண்ணை படைக்கின்ற பெருமான் மண்ணில் கலந்து நிற்பான். விண்ணை படைத்தவன் விண்ணில் கலந்து நிற்பான். எனவே அவன் படைத்த உலகத்திலும் நம்முடைய உயிரிலும் சிவம் கலந்து நிற்கிறது. சிவம் சக்தியும் இரண்டும் கலந்து நிற்கிறது. அதான் சொல்றார். எனவே இவை ஆகிய ஆன்மா என பூதங்கள் 5 ஞாயிறு திங்கள் இயமானன் என்கிற ஆன்மா ஆகிய இவை யாவற்றிலும் தனது வடிவாக கொண்டிருக்கும் நிலை அட்டமூர்த்தம் என்று வழங்கப்பெறும். இவ்வாறு யாவற்றுள்ளும் எங்கும் கலந்து நிறைந்திருந்தாலும் அவற்றின் தன்மை தனக்கு எய்துதல் இன்றி தான் தனித்து வேறாய் நிற்பன். மண்ணோடு கலந்திருந்தாலும் மண்ணின் குற்றம் அவனுக்கு இல்லை. இப்போ என்னோடு கலந்திருக்கிறான், எனக்குரிய குற்றமோ குணமோ அவனுக்கு இல்லை. அதுதாங்க அவனுக்குரிய தனித்தன்மை. எல்லாவற்றிலும் கலந்து நிற்பான். எந்த பொருளின் தன்மையும் தனக்கு இல்லாமல் நிற்பான். அப்படி ஒரு பொருள் உண்டா? ஆம், உண்டு. அதுக்கு பெயர் தான் சிவம் என்று பெயர். நாம் ஏதாவது ஒரு கூட்டத்தை கலந்தோம்னா அந்த கலந்த கூட்டமாகவே ஆயிடும். நம்மளையும் பிரிக்க முடியாது. ஏன், இந்த உடம்போடு கூட நாம் உடம்பை பிரிக்க முடியும், பிரித்து காண முடியாமல் தானே துன்பப்படுறோம்.
இந்த கண்ணல்லவா நான், இந்த மூக்கல்லவா நான், இந்த காது தானே நான் அப்படின்னு நினச்சி, இந்த உடம்பு தான் நான் நினச்சி இதிலிருந்து மீள முடியாமல் கிடக்கிறோம். இந்த உடம்பே நான் இல்லைன்னு சொன்ன பிறகு இந்த உடம்போடு கூடி வந்த எல்லா பொருளும் நான் ஆக முடியுமா, இல்லை அது என்னுடையதாகுமா? என்ன இல்லையே. ஆனால் இப்போ எனக்கு இது என்னுடைய நினைக்குங்காட்டி தான் இதனோடு தொடர்பு வந்துக்கிற எல்லா பொருளும் என்னுடையதாக தெரிகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அதான் சொல்கிறார். எனவே எல்லா பொருளும் கலந்து இருப்பான், ஆனால் அந்த பொருளின் தன்மை தனக்கு இல்லாமல் நிற்பாங்க. இதுதான் அவனுடைய தன்மை. இவ்வாறு யாவற்றுள்ளும் எங்கும் கலந்து நிறைந்திருந்தால் அவற்றின் தன்மை தனக்கு எய்துதல் இன்றி தனித்து வேறாய் நிற்பான். உலகு உயிர்களுக்கு ஆதாரமாக உயிர்க்குயிராய் நின்றானும் இறைவன் உடனாயும் இருப்பான். இவ்வாறு முத்திரப்பட்டு நிற்றல் இறைவனது இயல்பு என்று எடுத்துரைத்தனர் ஆசிரியர். ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்றல் சிவத்தின் இயல்பு என்பது முன்னரே விளக்கப்பட்டுள்ளமை காண்க. சர்வசங்காரத்தின் பொழுது சிவம் ஒன்றுமேயாய் உள்ளது அந்தம் என்பர். இந்நிலையினை ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் என்பது இப்பாட்டு மீண்டும் படைப்பு காலத்தில் சக்தியை தோற்றுவித்து அந்த சக்தியும் தாமுமா எல்லாவற்றையும் அந்த சக்தியினிடத்து தோற்றுவித்து அந்த சக்தியை இயந்து கூடி நின்று நடக்கும்படி ஒளிவர அட்டமூர்த்தியாக ஆகிறான். இங்கு இரண்டாய் மாறாத எண்வகையா என்ற இடம் கூறுவது இக்கருத்தா. இந்த பாட்டு செய்தி அதான் சொல்றார். இங்கனம் இவற்றில் பொருந்தி இருக்கும் பொழுதே தான் இவற்றின் வேறாய் நிற்கும். எனவே மற்ற இவற்றின் வேறாய் என்ப. இதனை இவ்வாறு வேறாயிருக்கும் போதும் ஒரு பொருள் போன்று இவை தானேயாய் நிற்பன். இது உடனாய் நிற்றல் எனப்படும். உடனாய் நிற்கும் உருவுடைமை என்ற இடம் இதனை உணர்த்தும். எனவே இங்கே பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி அதுதான் அப்படின்னு சொல்றார். எப்பொழுதுமே சிவம் யாவற்றையும் யாவரையும் தன் உடைமையாகவே கொண்டிருத்தலை கடமையாக உடையவன் என்பது முடிவான உண்மையாம். இது பேத முதலாக நால்வகையாக கூறுவார்க்கும் பொதுவாய் பொருந்தத்தக்க நிலையாம் என்க என்று இந்த பாட்டின் பொருளை நிறைவு செய்து காட்டுகிறார். எனவே இந்த பாட்டு சொல்லப்பட்ட செய்தி அதுதான். எனவே ஈராய் அங்கே முதல் ஒன்றாய் இங்கு இரண்டாய் மாறாத எண்வகை ஆன்மா முதலாக 8 மூத்தவான் அவற்றின் இருந்தாலும் அவன் பொருள் தன்மையில் வேறாயும் அனுபவத்தின் பொருட்டு உடனாயும் அவன் இருக்கக்கூடிய உடையவன் என்பதும் நீ அறிந்து கொள். கடனாய் இருக்கின்றான் கான். இது அவனுக்கு உயிர்களுக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்பதற்காக அது அவனுடைய கடனாகிறது என்பது பாடலுடைய கருத்துங்க. இனி 87வது பாடலுக்கு செல்லலாம். சுகதுக்க வாதனை சிவனுக்கு இன்மை. இப்போ நாம் உடம்போடு கூடி உடம்பில் வருகிற சுகமும் துக்கமும் நமக்கு வருகிறது. அப்போ நம் உடம்புல இருக்கக்கூடிய உயிருக்கு உடம்பினுடைய துன்பம் உயிருக்கு வருவது போல உயிருக்கு வருகிற துன்பம் சிவத்துக்கு உண்டான்னு கேட்டால் சிவத்துக்கு அத்தகைய சுகமும் இல்லை துக்கமும். ஏன்? அது பரிபூரண பொருளாக இருப்பது, துண்டுபடாத பொருளாக இருப்பது. நாம் அப்படி இல்லை. நாம் இன்னும் துண்டுபட்டதாக இருக்கிறோம் இல்லையா, அகண்டாகாரம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இன்னும் போகலை. ஏன்? என் அறிவுக்குள் இன்னும் யான் என்பதும் எனது என்பதும் தனித்தனியாக தெரிவதனால எனக்கு இடர் உண்டு. எனவே அந்த அறிவு சார்ந்த நிலையிலும் நமக்கு கூறாக இருப்பதனால இது இடர்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். ஆசிரியர் தருகிற கருத்தை பாருங்கள். உன் உதரத்தே கிடந்த கீடம் உருவதெல்லாம் உன் உதரத்தே கிடந்த கீடம் உருவது எல்லாம் உன்னுடையது எண்ணாய் நீ உற்று அணையோ மண்ணுயிர்கள் அவ்வகையே கான். இங்கு அழிவதும் ஆவதும் செய்வகையே நின்ற சிவன்பால். இந்த பாட்டு என்ன கருத்து சொல்லுகிறது? சுகதுக்க வாதனை ஆன்மாவினது ஆதல். சுகமும் துக்கமும் ஆன்மாவுக்கு ஆகிறது. இந்த வாதனை யாருக்கு இல்லை? சிவத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்ல. எது போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்க பாருங்கள். மாணவனே, உன் வயிற்றில் கிடந்து உழல்கின்ற புழு முதலிய சிற்றுயிர்கள் அடைகின்ற இன்பத் துன்பங்களை உனக்குள்ள வினைப்பயன் என்று நீ கருதுவதில்லை. அந்த சிற்றுயிர்கள் படும் இன்பத் துன்பங்களை நீ அனுபவிப்பதும் இல்லை. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிருமி இருக்கிறது. அந்த கிருமிக்கு சில சுகதுக்கங்கள் இருக்கிறது. அது ஒரு உயிர் தானே.
அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் இந்த சுகதுக்கம் உன்னுள் இருக்கிற கிருமிக்கு இருக்கிறது போல நீ அந்த துன்பத்தை நீ உணர்கிறாயா? இல்லை. அதான் இங்கே சொல்றார். எனவே உன் வயிற்றில் கிடந்து உலர்கின்ற புழு முதலிய சிற்றுயிர்கள் அடைகின்ற இன்பமாக இருக்கட்டும் அல்லது துன்பமாகட்டும் உனக்குள்ள வினைப்பை என்று நீ கருதுவது இல்லை. அது சிற்றுயிர்கள் படும் இன்ப துன்பங்களை நீ அனுபவிப்பதும் இல்லை. அதுபோலவே இப்போ நம் வயிற்றுக்குள்ள புழு இருப்பது போல உலகம் என்கிற அந்த வயிற்றில் எது சிவம் தான். இப்போ வயிறு போல உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சிவத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? புழு போல இருக்கிறோம். இந்த புழுவின் வேதனை யாருக்கு இல்லை? இந்த புழு எதன் உள் இருக்கிறதோ அதுக்கு இல்லை. அது மாதிரி இப்போ நாம தான் புழு, அந்த சிவத்துக்கு இல்லை என்பது காட்டுகிற. அதுபோலவே சிவவியாபகத்தின் கீழ் உள்ள உயிர்கள் நுகர்கின்ற இன்ப துன்பங்களை சிவபெருமானும் அனுபவிப்பது இல்லை. சிவபெருமான் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிருக்குயிராயிருந்து உயிர்களை பிரிப்பின்றி கூடி நிற்கின்றான். ஆயினும் அவற்றின் தன்னை பற்றாதவாறு அவன் நிற்பதால் உயிர்களின் இன்ப துன்ப வாதனை எவையும் சிவபெருமான் பற்றுதல் இல்லை என்பதை தெளிவாக உணர்வாயாக. உதாரணம்னா வயிறு, கீடம்னா புழு. கீடம் புறையும் கிழவோர் நாடோறும் என்பது திருவாசகத்தொடர் நீங்கள் பார்த்துக்கலாம். கீடம்னா புழு. செவ்வகையே நிற்றல் என்பது நிலைவேறு அடையாமல் செம்பொருளாகி நிற்பதை குறிக்கும். நம்ம தான் செவ்வகையே நிற்றல் அப்படின்னு இப்போ கடைசி வரியில் சொல்லாருங்க. செவ்வகையே நிற்ற சிவன்பால் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். அப்போ அந்த செவ்வகையே நின்ற திருநின்ற செம்மையே செம்மை என்று சொல்லப்பட்ட அந்த இது தான் எடுத்து காட்டுகிறார். எனவே நம் வயிற்றுக்குள்ளேயும் நுரையீரல் முதலிய இடங்களிலேயும் எவ்வளவோ கிருமிகள் உள்ளன. பொல்லா புழுமலி நோய் புன்குரம்பை என்பர் ஔவையார். இந்த உடம்பை பற்றி அம்மா சொல்கிறாங்க. பொல்லா அப்படின்னா நல்லதல்ல, பொல்லா தீமை செய்வது. புழு மலி, புழுக்கள் மலிந்து கிடக்குதான். அப்படி எத்தனை புழுக்கள் இருக்கிறது? அப்படி ஏதாவது நம்ம உடம்புல புண் ஏதாவது ஏற்பட்டு அது ஆறாமல் போச்சுன்னா அப்போ தெரியும் அந்த கண்ணுக்கு எத்தனை புழு இருக்குது. அப்போ உடம்பு முழுக்க புழு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த புழுவை உள்ளே வைத்து போர்த்தப்பட்டு இருக்கிறது என்பது அப்போ தான் புலப்படும். அது வரைக்கும் இந்த உண்மை நமக்கு புலப்படும். அதான் சொல்ல. எனவே புழு மலி நோய் புன்குரம்பை என்பர் ஔவையார். இவ்வாறு உடல் உள் இருக்கும் ஜந்துக்கள், உயிரினங்கள் என்பதை ஜந்துக்கள், அது வடமொழி சொல்லக்கூடிய உள்ளே உண்ணுதல், உறங்குதல், நெளிதல் முதலான பல சுகதுக்க வாதனைகளை அடைந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ நாம் வேண்டாத பொருள் ஏதாவது சாப்பிட்டாலும் அது உள்ளே போகுது. உள்ளே இருக்கிற கிருமிக்கு ஆஹா நமக்கு இன்றைக்கி அருமையான விருந்து கிடைச்சிக்குது, அது நல்லா சுவைத்து சாப்பிடுது. ஆனால் அதனுடைய சுகம் நமக்கு தெரிகிறதா? தெரியல. ஒரு கால் வேறு ஏதாவது ஒரு வகையில் அந்த உயிரினம் இறந்து போகக்கூடியவண்ணம் ஏதாவது உணவு சாப்பிட்றோம், ஒரு மருந்தே சாப்பிட்றோன்னு வச்சுக்கங்க, அது போய் அந்த உயிரத்தை கொல்லுகிறது என்று சொன்னால் அந்த துன்பமாக நமக்கு தெரிகிறதா? அதுவும் தெரிவதில்லை. அந்த உயிர் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஆகிய அந்த புழுக்குத்தான் சுகம் துக்கம் இருக்கிறது. அதை தன்னுள் கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த சுக துக்கம் தெரிவதில்லை. அவ்வளோதான். அதான் சொல்றார். எனவே ஜந்துக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. உயிரினங்கள்னு பேர் அதை அப்படி போட்டிருக்கிறாங்க. எனவே அது உண்ணுகிறது, உறங்குகிறது, நெளிதல் முதலான பல சுகதுக்க வாதனை அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவற்றின் வாதனைகள் எல்லாம் நமக்குள்ள வினை போல நாம் கூடி நின்று அனுபவிக்கவில்லை. எனவே அனுபவிக்க இல்லை. இவ்வாறே சர்வத்தையும் கூடி நிற்கும் போதும் அவை ஒன்றோடும் பற்றற நிற்கின்ற சிவம் நம் வினைகளாலே அந்த கிருமிகள் வாழ்கின்றன, சாகின்றன, பிரிகின்றன. அவ்வாறே சிவனருளால் தான் ஆன்மாக்கள் நிறைத்து அறிந்து செல்கின்றன. இதுவே ஆதல், இருத்தல், அழிதல் நிகழ்முறைமையாம். இதனால் சுகதுக்க வாதனை ஆன்மாவுக்கு ஒழிந்து சிவனுக்கு இல்லை என்பது தெளிவாம். எனவே ஆன்மாவுக்குத்தான் என்பது பெறப்படுகிறது என்பது இந்த செய்யுள்ள காட்டப்படுகிறது. எனவே நாம் இந்த உடம்பு என்கிற கூட்டுக்குள் உயிர் என்ற பொருள் தங்கி நிற்கிறது. இந்த உடம்பு நான் அல்ல என்று நினச்சிங்கனாவே வேதனை பாதி போயிடும். நமக்கு ஏன் வேதனையாக இருக்குதுன்னு கேட்டால், ஐயோ ஒரு சின்ன கல் குத்திருச்சு, ஒரு முள் குத்திருச்சு, ஒரு புண்ணாய் போச்சு, வலிக்குதுங்க என்னால், ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு அந்த வேதனையே பெருசாக நினைப்போம். ஒரு சின்ன காயம் அது இருக்குது. உடம்புனா காயம் தானே, அது உடம்புக்கே காயம்னு ஒரு பேர். இந்த காயத்தில் ஒரு காயம் அவ்வளோதானே, அது நாம் இல்லை
அதை மறந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஐயோ என் உடம்புக்கு இப்படி ஆகி போச்சே, நான் இத்தனை சாமியை கும்பிட்டு சாமி இப்படி பண்ணி போச்சே அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தா தூக்கம் குறையும் நினைக்கிறீங்களா என்ன, கூடிக்கிட்டே போகும். இதுதான் அடிப்படை. நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை பிறர்கிட்ட வெளிப்படுத்தும் போது இரட்டிப்பாகும். ஒரு துன்பத்தை பிறர்கிட்ட பேசுனீங்கன்னா பாதி குறையும். இது உளவியல் தத்துவங்களில் ஒன்று. இப்போ இந்த உடம்பினுடைய பற்று நமக்கு, நீங்கள் வழிபாட்டின் நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு நான் அல்ல என்று தெளிவுதுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட நாம் என்ன நினச்சிட்டு இருந்தீங்களா, இந்த உடம்புக்கு எனக்கும் இருக்கிற பந்தம் இருக்குதே, ரொம்ப டைட் பண்ணி கொடு சாமி, இதை விட்டு நான் பிரிஞ்சிடவே கூடாது. நம்ம சாமி கும்பிட்றத இன்றைக்கி பெரும்பாலும் பக்தி என்ற வகையில் உள்ளே போய் கும்பிட்ற அத்தனை பேரும், சாமி என்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடாத சாமி, நான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் கும்புறமே ஒழிய, கடவுளே இந்த உடம்பு வேறு, நான் வேறு, நான் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஆளியா, என்னையா இந்த உடம்புக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன், என்னை எப்போயா கூப்பிடக்கூடாது அப்படி கேட்குற ஆள் ஒருத்தரிங்கானா. ஏன் அப்படி கேட்டால் தான் ஞானம் வந்துடுமே. நமக்கு அதெல்லாம் வரக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம இதில் தான் இருந்துக்கிட்டு இதுக்கு என்னென்ன வேணும் அதுதான் தேடன்னு நினைக்கிறோமே ஒழிய, இது நம்முடையது அல்ல, இந்த உடம்பு நாம் அல்ல. இது உங்கள் அறிவுக்குள்ளே என்னைக்கு ஏற்படுகிறதோ அந்த வினாடி ஆனந்தம் இருக்கிறது. அது 10 வயசில் வரலாம், 20 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 80 வயசில் வரலாம், சாகரைக்கும் வராமலே கூட போகலாம். அது நமக்கு தெரியாது. வந்தால் ஆனந்தம். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஆனந்தம். இந்த உடம்பும் இந்த உடம்பிற்கு கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எதுவும் நம்முடையது அல்ல. நாம் தங்கி இருக்கிறோம். நாம் தங்கி இருக்கிற வாடகை வீடு, அவ்வளவுதான். வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலமே ஒழிய வீட்டை சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது முதலுக்கே மோசமாயிடுமா இல்லையா. வாடகை வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு நான் 50 வருஷம் அந்த வீட்டு தான் இருக்கிறேன், அதெல்லாம் முடியாது, நான்லாம் வாடகை தரமாட்டேன், இனிமேல் என் வீடு அப்படின்னு இருந்துக்கலாமா என்ன. மனசு சுடும் இல்லையா. நம்ம என்ன கெஞ்சி கூத்தாடி வீட்டு வாடகைக்கு வந்தோம், ஐயா ப்ளீஸ் எனக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிற வாடகை கொடுத்துருங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வீட்டில் வந்து தங்கிட்டு இப்போ வந்து உட்காந்து 50 வருஷம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம் முடியா. ஆனால் இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காதுங்க. ஏன், இந்த குடிசையை காலி பண்ணித்தான் ஆகும். ஒன்றும் நம்ம நோட்டீஸ் கொடுத்துலாம் காலி பண்ண மாட்டாங்க. அது நேரம் முடிஞ்சுன்னா அவர் காலி பண்ணிடுவார், அவ்வளோதான். நீங்கள் ஏன் நோட்டீஸ் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. எங்கள் பீஸ் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமே அப்படின்லாம் ஒருத்தரும் கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் நிதர்சனமான உண்மை இதுதான். இந்த உண்மையை தெரிந்து கொண்டாலும் கூட உள்ளுக்குள்ளே கொண்டே வச்சுக்கிட்டு, அடா இப்படி ஆகிப்போச்சே, இதுதானே நாளைக்கு, இதுதான் எல்லாருக்கும் அதுதானே என்று கருதுவதை விட்டுட்டு அதுக்குள்ளேயே கடந்து நம்ம அல்லல் படுகிறோம் என்பது தான் இருக்கக்கூடிய உண்மை. எனவே உடம்பு நாம் அல்ல, அவ்வளோதான். அதை நீங்கள் எப்போ உள்வாங்கி கொள்ளுகிறீர்களோ அடுத்த கடந்து போகிற பயணத்துக்கு அதுதான் துணை செய்யும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். நீ அடுத்த பாட்டுக்கு வருவோம். 88வது பாட்டுங்க. சர்வமும் தானாம் சிவம். இந்த பாட்டுக்கு தலைப்பு அவ்வாறு கொடுத்து, சர்வமும் தானாம் சிவம் அப்படிங்கிற தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அவனி முதலாயின் ஆயினும், அவனி முதலாயின் ஆனானும், அவனே அறிவாய் நின்றானும், அவனே கான் ஆணாகி பெண்ணாய் அலியாகி நின்றானும், காணாமை நின்றானும் கண்டு என்று இந்த பாட்டு குறிப்பிடுகிறார். அவனி முதல் ஆனானும், அவனி முதல் ஆனானும் அர்த்தம் கண்ணில் காணப்படுகிற முதல் உலகம் முதலான எல்லாமும் ஆகி நிற்கிறான். எனவே அது மட்டும், அவனே அறிவாகி நிற்கிறான், உலகம் முதலாயும் நிற்கிறான், அவனே அறிவாகியும் நிற்கிறான். அது மட்டுமல்ல, அவன் ஆணாகி பெண்ணாகி, நம்ம சொல்ல சிவபுராணம் படிக்கும்போது ஆணாகி பெண்ணாகி அழியாய் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, நல்ல ஆழமாக படிக்கிறோம். எத்தனையும் சொல்லிகிட்டே வந்தார், ஒன்றொன்னா சொல்லிட்டே வந்தார். இத்தனையுமா இருக்குது, இப்படி இருக்கிற, அப்படி கடைசியாக முடிக்கும் இத்தனையும் வேறாகி. ஆக இதெல்லாம் இத்தனை வேறா நிற்கிறான் என்பதை மறந்துடும். அதான் சொல்றார். எனவே இந்த பாட்டில் என்ன குறிப்பிடுகிறார், 3 கருத்துக்களை சொல்லுகிறார். ஒன்று, ஆதி அந்தமாவான் சிவன். ஆதி அந்தம் ஆவான் சிவன். தொடக்கம் அவன்தான், முடிவும் அவன்தான். எனவே ஆதி அந்தம் சிவம். அதுக்கப்புறம் தத்துவ முதலாவான் சிவம். எனவே தத்துவ முதலாவான் சிவம். தத்துவத்தை தோற்றுவிப்பவனும் தத்துவத்தை ஒடுக்குவன். ஏன் தோற்றுவிக்கும் போது அவன் தான் நின்று தோற்றுவிக்கிறான், எனவே அதுக்கு முதலாக நிற்கிறான். அதையெல்லாம் ஒடுக்கும்போது அவன் தான் எஞ்சி நிற்கக்கூடியவன் இருப்பதனால தத்துவ முதலாவான் சிவம் என்பது 2வது கருத்து. 3வது, ஆன்மாவை திரோபவித்து
அதாவது மறைத்து நின்று நடத்துபவன் சிவனே. இப்போ ஏதாவது கொஞ்சம் ஆழமான கருத்து, சில நேரங்களில் நம் வினைக்கு ஏற்ப நம்மளை செலுத்த வேண்டிய தேவை இருக்குதுங்க. ஏன் வினைக்கு ஏற்ப செலுத்தணும்? உதாரணம் புரிகிற மாதிரி உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கினேன். ஒரு சின்ன ஒரு பிழை அது நமக்கு தெரிகிறது அல்லது தெரியாமல் நமக்கு அந்த பிழை 2 வகையாக நம்ம செய்வோம். ஒன்று தெரிஞ்சு செய்வோம், இன்னும் தெரியாமல் செய்வோம். தெரிஞ்சு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது தவறுன்னு தெரிந்தாலும் கூட அது செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பிடிச்சி உள்ளுக்கிட்டே தள்ளிக்கிட்டே இருக்கும். இது யாரும் பார்க்கலை, இப்போ செய்யலாம் நம்ம அப்படின்னு நினைப்போம். யாராவது பார்த்தா தானே ஏதாவது சொல்லுவாங்க, பார்க்கல நம்ம செஞ்சிடலாமே நினைப்போம். ஆனால் நமக்குள்ளே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறாங்கிறத மறந்து விடுகிறோம். இதுதான் அடிப்படை. அப்போ சிவம் ஏன் இப்போ அதை நம்ம காட்டணும்? முதல்ல அவர் மட்டும் இதை கொடுக்கலன்னு நான் செஞ்சுருக்க மாட்டேன்ல, அவர் தானுங்க காட்டினார் அப்படின்னா, ஆம் அவன் தான் காட்டினார். நாம் என்ன அதை செய்தோமோ செஞ்சிடும். இப்போ அடுத்தது அந்த சிவம் தானே அடுத்த வேலையும் செய்யும். நான் ரொம்ப எளிமையாக சொல்லி வச்சுக்கினேன். ஒரு திருடன் இருக்கிறான், கடவுளே இன்றைக்கி எப்படியாவது எனக்கு போகிற இடத்துல நல்லா கிடைக்கும் அப்படின்னு வேண்டிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இவனும் வேண்டிட்டு போகிறான் எங்கேயாவது போகிற இடத்துல. இப்போ ஒரு காவல் துறை சார்ந்த ஒருத்தன், கடவுளே இப்படி ஒருத்தன் எங்கேயோ வந்து எடுத்து போயிட்டார், இன்றைக்காவது அவன் எனக்கு கிடைக்கணும் வேண்டாம். இப்போ சிவம் 2 பேர்த்துக்கும் அருள் செய்யணுமா இல்லையா? இவனுக்கும் அருள் செய்யணும், அவனுக்கும் அருள். இவன் வேண்டின போல் பொருளும் கிடைக்கும், அதே அவன் வேண்டிய போல் அவனும் கிடைப்பான். 2 பேத்துக்கும் நீதிமன்றம் எடுத்து வச்சு தண்டனை வருது. இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் சிந்து, நான் சிவபெருமானை வேண்டிட்டு தானுங்க போனேன், சிவபெருமான் வேண்டிட்டு போய் இப்படி கிடைக்கலாமா? அவன் வேண்டிட்டு தான் ஏன் வந்து நிற்கிறான், அதனால் அவனுக்கு கொடுத்தாலுமே. அப்போ உனக்கு 10 வாய்ப்பு கொடுத்தா ஒரு வாய்ப்பு ஒன்று அவனுக்கு கொடுக்கும் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பே நீ 10 திருன்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான் இல்லையா? ஒழுங்காக சொல்லு, நீ இந்த வீட்டில் திரு நீதாண்டா. ஆமாம் சார் மொத்தத்தையும் கேஸை போட்டு எழுதுன்னு போடுவானா இல்லையா? அப்போ நீங்கள் ஒன்றை மறந்து விடக்கூடாது. நம்முடைய வினைக்கேற்ப காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த காட்டுவதற்கேற்ப நம்ம அறிவு செல்லுகிறது. அப்போ ஏன் அவன் மறைத்து செலுத்துகிறான் அப்படின்னு கேட்டால், இந்த தவறு செய்து அதன் துன்பத்தை அனுபவிச்சாதான் திருத்தம் நம்ம அறிவுக்குள்ள வரும். இல்லைன்னா அது எங்கேயோ ஒரு பக்கம் கிடக்குங்க, அது தவிச்சுக்கிட்டே கிடக்கும். அதாவது அந்த பிழைக்கு ஆளாகாமல் நிற்கிற வரைக்கும் அது எங்கேயோ உள்ள கிடக்கும். தவறுக்கு ஆளாகி நின்று தவறு செய்து அதில் ஒரு தண்டனையை பெறும்போது அறிவுக்குள்ள திருத்தம், இனி இதை செய்யக்கூடாதுன்னு வரும். ரொம்ப எளிமையாக சொன்ன வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, குழந்தை இருக்குது, நெருப்பு எரிகிறது. அம்மா சொல்கிறாங்க, டேய் தங்கம் அந்த தொடக்கூடாது சுட்டுடும் அப்படின்னா அம்மாவை பார்த்துட்டே இருக்கும். அம்மா பார்க்குறவங்க இது தொடாது. அந்த அம்மா இந்த பக்கம் எங்காவது அந்த பக்கம் கவனம் செலுத்தும் போது டக்குன்னு போய் பிடிக்கும். அப்புறம் வீடுன்னு கத்தும். அப்புறமேல சுட்டு வச்சு அப்புறம் அம்மா பார்த்து, தங்க நான் அப்போத்தானே சொன்னேன் அப்படி சொன்னேன் போட்டு எல்லாம் போட்டு மருந்துலாம் போட்டு விட்டுன்னு வச்சுக்கினேன். ஒரு நாளைக்கு அந்த கொஞ்சம் அந்த காயமெல்லாம் ஆறி போய் சரியாமல் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கற்பூர தீபாவளை காட்டுவாங்க. தொட்டு கும்பிடுங்க, தொடமாட்டேன் அப்படின்னு கையப்பிட, அட சாமி தொட்டு கும்பிடு அப்படின்னா, ஐயோ இது சுட்டு போச்சு நான் தொடமாட்டேன். இப்படிதாங்க இது இப்போ என்ன ஆகிப்போச்சு? தாய் சொல்லி கேட்ட பொழுது வாராத அறிவு சுட்ட பிறகு வந்துருச்சா இல்லையா? இவ்வளோதான். அப்போ இறைவன் என்ன பண்ணுகிறான்? பகரமாக நின்று அருள் செய்கிறான். தாய் போல நின்று சொல்கிறான். நம்ம அப்போ கேட்டுக்கொள்ளலைன்னு சொன்னால், நெருப்பு போல இருந்தால் அவன் சுட்டி தான் நம்மளுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் ஒன்றும் தயக்கம்னா காட்ட மாட்டாருங்க. ஏன் அவனுக்கு இதுதான் இப்படி சொன்னால் தான் ஏன் அவர் கேட்டு அவனுக்கு அப்படி தான் சொல்லி ஆகும், வேறு வழி இல்லை. எனவே அருளாக நின்றும் திருத்தம் செய்வான், நகரமாக நின்றும் மறைப்பாக நின்றும் திருத்தம் செய்வான். 2ம் திருத்தம்தான். அருளாக நிற்கும்போது துன்பமில்லாத திருத்தம், வகரமாக நிற்கும்போது அந்த அனுபவம். நீங்கள் அதுவே நகரமாக நின்னானா தண்டித்து தான் திருத்தம் நிகழும். இது உயிரின் பக்குவத்துக்கேற்ப செய்து தான் ஆகணுங்க. ஏன்னா அவன் நோக்கம் ஒன்று தான், நம்மை திருத்துவது தான். அறவுரை சொல்லி திருத்துவதா அடித்து திருத்துவதா? அறவுரை சொன்னால் திருந்திட்டா அறவுரை சொல்லி திருத்திடுவான். அவனுக்கு ஒன்றும் நம்ம மேலே அறிவு கம்மியாக நான் இல்லை. இங்கே பாருங்கள், என்கிட்டலாம் அப்படி அடித்து தான் என்னை திருத்துங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்னாவே கேட்டுருப்பேங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சானா அவன் அதை செஞ்சுருக்கிறான். அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் விளங்கி கொள்ளணும். நம்முடைய அறிவு எத்தகையது என்பது அவனுக்கு தான் தெரியும். ஏன் அவன் அறிவுக்குள்ளே இருக்கிறான், அறிவுட்டு எங்கேயோ இருப்பவன் இல்லை. என் அறிவுக்குள்ளே இருப்பவனுக்கு என் அறிவு லட்சணம் என்னன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதான்? இவனை தட்டினா தான் திருந்துவானா, தட்டி தான் திருத்தியே ஆகணும். இவனுக்கு தட்டெல்லாம் வேண்டியல, சொன்னால் கேட்டுக்குவானா அவன் சொல்லிவிடுவான், வேலை முடிஞ்சு வச்சு. நீங்கள் சொல்லி திருத்தனை போய் அடித்து திருத்த மாட்டார், அடித்து திருத்தனை போய் சொல்லி திருத்த மாட்டார். அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கருணை. அதை நம்ம ரொம்ப விளங்கி கொள்ளுதல் வேண்டும். எனவே அந்த உபகாரம் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை காட்டும் உபகாரம் காணும் உபகாரம். இந்த ஏன் இத்தனையும் சொன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 வரிக்குள்ளே அது கிடக்கு. எனவே ஆன்மாவை திரோபவித்து, திரோதானம் என்பது திரோபவித்து, மறைப்பு என்று திரோபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அவ்வாறு நடத்துவதும் சிவமே அப்படின்னு செய்தி சொல்லார். விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். பிருத்திவி முதல் நாதம் ஈரான தத்துவங்கள் பயன்படும்படி அவற்றுக்குள் தத்துவனாய் நின்றவனும் சிவனே. தத்துவ மண்ணோடு கூடி மண்ணாகவும் அப்படி ஒன்னோடு கூட அதுவாக இருக்கிறான். தத்துவன் என்ற பெயர் உண்மையாக பொருந்து சிவத்துக்கே பொருந்தும். ஏன்? தத்துவம் என்றால் உண்மை, தத்துவன் என்றால் உண்மையானவன் பேர். எனவே தத்துவன் என்ற பெயர் உண்மையாக பொருந்துவது சிவத்துக்கே என்பது அரிதக்கதா. அதுக்கு அப்படி சொல்றாரு, தத்துவங்களுக்கு இப்பெயர் உபசாரணையாக அமைவதாம். இந்த தத்துவ கூட்டத்துக்கு ஒரு பெயர் நம்ம இந்த 36 தத்துவம்னு சொல்லுவோம். இந்த தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை என்று பொருள். அதாவது உண்மை நெறி விளக்கம், உண்மை விளக்கம் என்றதான் நூல் படிக்கிறோம். அப்போ தத்துவம் என்றால் உண்மை என்று பெயருங்க. அதுதான் இங்கே சொல்றார். எனவே தத்துவத்துக்கு பெயர், ஆனால் உண்மையிலேயே இந்த பெயர் எதுக்கு பொருந்தும்? இறைவனுக்கு தான் அந்த பொருள் முற்றிலும் பொருந்தும். ஆனால் இந்த பொருளுக்கு இது பொருந்தி இருக்கு. பொருளுக்கு பொருந்தி இருப்பது உபச்சாரம், அவனுக்கு பொருந்தி இருப்பது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டார். இனி பாருங்க, இப்பெயர் உபசாரணையால் அமைவதா. இதனை அவனே அவனி முதல் ஆயினான், முதல் வரி அவனே அவனி முதல் ஆயினானும் என்பது தெரிவிக்கும். இந்த தத்துவங்களை பொருத்தி ஆன்மாக்கள் கண்ம மலத்தை புசிக்கும்படி நம்ம தத்துவமாக உடம்போடு கூட்டி வைத்து நாம் முன்ன செஞ்ச பாவத்தையும் அல்லது முன்ன செஞ்ச புண்ணியத்தையும் இப்போ அனுபவிக்குமாறு செய்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் இங்கே புசிக்கும்படி செய்து. எனவே இந்த தத்துவங்களை பொருத்தி ஆன்மாக்கள் கண்ம மலத்தை புசிக்கும்படி அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் நிற்பானும் பரமேஸ்வரனே. அவன் அறிவுதான் நம்மை நடத்துகிறது என்பது உண்மையா? இப்போ நம்ம அறிவுக்குள்ளிருந்து அவன் தான் அறிவாக இருந்து நடத்துகிறான். அப்போ ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்? என் அறிவு தான் அப்படின்னு நினைக்கிறேன். என் அறிவிலிருந்து சிவம் நடத்துகிறது என்பதை நான் உணர்வதில்லை. அதான் சொல்றார். எனவே அவ்வாறு நடத்துவதும் சிவம்தான். இது அவனே அறிவாய் நின்றானும். அடுத்த வரி சொன்ன பாருங்க, அவனே அறிவாய் நின்றானும் என்ற பொருள் என்று பெறப்படும். பூதங்கள் ஆன்மாக்களின் வினைக்கு ஈடாக, அதாவது நாடகத்தில் தலைவன் கட்டளைப்படி வேடதாரிக்கு ஆண் பெண் முதலான வேடங்களை செயலர்கள் கட்டி விடுவது போல ஆண் பெண் அலி, அதாவது அவன் அவள் அது என்னும் வகுப்புகளை மேற்கொள்ளும் வண்ணம் அவற்றை காரியப்படுத்தும் வகுப்பாய் நிற்பவனும் முழு முதல்வனே ஆவன். அப்போ இந்த ஒரு உண்மையை விளங்கணுங்க. இப்போ என்னை எடுத்துக்குங்க, நான் ஒரு கொடுமைக்காரனாக என்னுடைய தோற்றம் இருக்குமானால் அவன் என்ன பண்ணுறான்? டேய், நீ இப்படித்தான் நடித்தாக வேண்டும் என்று அவன் இயக்குகிறான். என்னை ஏன் அவ்வாறு தீமையுடையவனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த தீமையுடையவன் நடிக்க வைத்து அதனுடைய வினைகளை நான் செய்து அதனை நான் அனுபவிக்கும் போது எனக்கு ஒரு திருத்தம் வரும் என்பதனால என்னை அப்படி செய்ய வைக்கிறான். இல்லை, நான் அது தேவையில்லைன்னா அவன் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லாமல். அப்போ ஒவ்வொரு உயிரையும் அதனுடைய வினைக்கு ஏற்ப அவற்றை ஆட்டுவிப்பவன் அவன் தான். நீங்கள் வினை நாம் செய்கிறோம் பிறவிதோறும், பிறவிக்கு ஏற்ப அறிவை செலுத்தி நம்மை ஆட்டுவிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் தான் இருக்குது. அவன் ஆட்டுவிக்கலன்னு நம்ம ஆட முடியாது. இதைத்தான் கூத்தாட்டு வானாகி நின்றான், அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றான். அங்கே கூத்தாட்டுவான் ஆகி நின்றான், வானாகி நின்றான் அல்ல, கூத்தாட்டுவான் ஆகி நின்றானை என் சொல்லி வாழ்த்துவனே என்று நம்முடைய பெருமக்கள் காட்டியிருக்கிறார்கள். இதுதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்ற திருத்தாண்டகத்திலும் அப்பர் பெருந்தகை அருளி இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கலாம். பல முறை சொன்னது தான். அதான் சொல்ல. எனவே இங்கே நம்ம இயக்குபவன். அப்போ இந்த உடம்பு, இந்த முதல் வரி சொன்னப்பட்ட பாரு, அவனே அவனி முதலாக எல்லா பொருள் தத்துவ கூட்டத்தை படைத்து தத்துவ கூட்டத்தில் அதுவோடு அதுவேயாக இருப்பதும் அவனே. என் அறிவுக்குள் இருந்து அறிவாக நிற்பவன் அவனே. நான் எடுத்திருக்கிற வேடம் ஆண் பெண் அலி என்கிற வேடத்தில் அந்த வேடத்துக்கு ஏற்ப நான் என்னை இயக்குபவனும் அவனே. இதுதான் கருத்து சொல்லியிருக்கிறார். எனவே அவ்வாறு நின்று இவ்வாறு சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான் அப்படிங்கிறார். எனவே அவனே கான். எனவே விடயத்தை அவனே கான் ஆணாகி பெண்ணாய் அலியாய் நின்றானும் என்ற இடத்தை குறிக்கும். இங்கனம் எல்லாம் செய்தவை எல்லாமே நாம் அறிய ஒண்ணா வண்ணம் தமது நன்மை கருதியே. இப்போ நமக்கு ஏன் இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் அவன் இப்படி மறைச்சி வச்சுக்கிறான்னு கேட்டால், திரோபாவம் அப்படின்னா மறைப்பு. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாமல் அவன் என்னை இயக்குகிறான், நான் இயங்குகிறேன் என்று நினைக்காம நானே இயங்குகிறேன் என்று என்னை ஏன் அப்படி பண்ண வைக்கிறான்னு கேட்டால், அப்படி தன்னை மறைத்து கொண்டு நம்மை செலுத்துவதால தான்
நமக்கு ஒரு திருத்தம் வரும். அவன் தன்னை மறைத்து கொள்ளாது, நான் தான் தம்பி பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட, நீ செய்யறதா நான் செய்கிறது தான், நீ என்ன வேணாலும் செய் என்று சிவபெருமான் நம்மகிட்ட இருந்து சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதை வேணாலும் செஞ்சு போட்டு சிவபெருமான் சொன்னாரியா பார்த்துங்கன்னு போயிட்டே இருப்போமா இல்லையா? என்ன கேட்காத, எனக்குள்ள ஒருத்தன் இயக்கி கொண்டு இருக்கிறேன், டைரக்டரை கேட்டுக்க, நான் எனக்கு சொன்னது தான் செஞ்சேன் அப்படின்னு போயிட்டே இருந்தால் அவர் தான் டைரக்டர். இந்த டைரக்டரை பார்க்கவே முடியாமல் போயிடுமே, எங்கே போய் யாருக்கு போய் எதை கொடுப்பது? அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க. அப்போ மறைப்பு என்பது பக்குவம் இல்லாதவரிடத்துல அந்த உயிராகவே நின்று விடுகிறான். பக்குவம் உடையவனிடத்துல தான் இல்லை என் அறிவு சொல்லலைங்க, என்னோட சிவம் சொல்லியது என்று அவன் கருதுவான். ரெண்டு பேர்த்துக்கான பயன் வேற. ரெண்டு பேரும் ஒரே செயலை செய்யலாம். இப்போ நான் என்று கருதி செய்பவனுக்கு ஒரு பயன் இருக்கிறது, என்னை சிவம் இயக்குது என்று கருதி செய்வனுக்கு ஒரு பயன் இருக்கிறது. என்ன பயன்? நான் என்று கருதுபவனுக்கு அந்த வினையினுடைய பயன் மொத்தத்தையும் அவனுக்கே கொடுத்துருவான். இது நான் செய்யலைங்க, என் அறிவுக்குள்ள சிவம் செய்து என்று நினைக்கிற பக்குவமுடையவனுக்கு அந்த பயனை தான் எடுத்துக்கொண்டு அவனுக்கு அந்த பயன் போகாதவாறு அவன் பார்த்துக்குவான். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு இவ்வளோதான். இது என்னங்க எல்லாம்? அப்போ நான் செஞ்ச வேலைக்கு லாபத்தை அவர் எடுத்துக்குவாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் இன்னும் பக்குவம் ஆகவில்லை என்று பொருள். லாபம் வாராதிருந்து தொழில் பண்ணுவது தான் இந்த பிஸ்னஸ். நம்ம பண்ணுற பிஸ்னஸ் எப்படி இருக்கணும்? நட்டமும் வேண்டாம், லாபம் வேண்டாம்யா, தொழில் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓய்வுக்கு ஓடிக்கிட்டே இருந்துக்கணும். லாபமாக நட்டமாக எதை பற்றி நம்ம ஏன் எல்லாம் சிவம் பார்த்துக்குது, நம்ம வேலையை ஒன்றும் இல்லைங்க, அவர் நான் எஜமானுடைய வேலையில் இருக்கிறேன், நட்டமாக லாபமாக என்னுடைய எஜமானனுக்குரியது என்று உன்னுக்குள்ளே எதையும் வச்சுக்காத வரைக்கும் என்றைக்கும் தொல்லையே இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்று ஓடும் பொழுது அது அதனால் திரோபவித்து, இந்த உண்மை புரியாதவனுக்கு மறைப்பாக நின்று தான் செய்வான். அதனால் திரோபவித்து மறைத்து என்று ஒரு பணி உர சொல்ற, பணி மற நிற்பவனும் அப்பெருமானே இவற்றையெல்லாம் கண்டு காணாமல் நின்றான். பார்த்தாலும் பார்க்காதது போல நிற்கிறான். கண்டு காணாமல் நின்றான் என்ற வாசகம் இதனை உணர்த்தும். இங்கனமெல்லாம் நிற்பது இறைவனுக்கு மட்டில் உள்ள சமார்த்தியம். அது சொல்ல அவனுக்குரிய சாமார்த்தியம். அவனால் மட்டும்தாங்க இப்படி கண்டு காணாமல் நிற்க முடியும். எப்படி? உடம்போடு கூடி உடம்பா நிற்பான், அறிவோடு கூடி அறிவா நிற்பான், அனுபவிக்கும் போது உடனா நிற்பான். இந்த சாமர்த்தியம் தான் அவனுக்கு மட்டும்தாங்க முடியும். அதனால தான் அந்த பெருமானை வித்தகன் என்று போற்றுவதை பார்க்கிறோங்க. அந்த செய்தியை எடுத்து கொடுத்துக்கிறார். இனி அடுத்த பகுதி நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த செய்தியோடு இந்த பகுதி விச்சதின்றியே விளைவு செய்குவாய் முதலாவும் சாமார்த்திய காட்டும் திறத்தனை என்பது இங்கே தொகுத்து காட்டியிருக்கிறார். இனி 37வது பாட்டிலிருந்து நாம் எப்போ தொடங்கணும், 37வது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலிருந்து 88வது பாட்டு வரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகளை தொகுத்து கொடுத்துருக்கிறார். இதை விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லைங்க, இது ஒரு தொகுப்புரை தான். ஒரு 5 நிமிடம் ஆகும், அப்படியே வேகமாக படிச்சிடுவோம். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே 88 பாட்டில் படித்தது. அதனால் இன்றைக்கி ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு படிச்சிடலாங்க. பாருங்கள், இந்நூலில் 37 முதல் 88ஆம் பாட்டு முடிய இந்நூலாசிரியர் தமது பரம கருணையால் எந்த ஒரு தனிப்பட்ட கொள்கையும் பற்றி கொண்டு கூறாமல் தாம் உண்மையாக கண்ட முடிவினை, அதாவது சித்தாந்தத்தை, உபாயங்களில் ஞான உபாய பிரிவில் சிவஞான இயலாக்கி மொழிந்துள்ளார். இவர் உலகில் வாழும் எல்லா மக்களும் ஞான மார்க்கம் எனப்படும் சத்திய நெறியை, சன்மார்க்கத்தை, சித்தாந்த சைவ நெறியை மேற்கொண்டு எடுத்துள்ள இப்பிறவியிலே பிறவி பெருங்கடல் நீந்தி, இந்த பிறவியிலேயே பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடி சேர வேண்டும் என்ற அவாவினாலே கூறியுள்ளாராவார். எனவே நாம் கடை தேற வேண்டும் என்ற ஆசையில் தாங்க இந்த நூலையே கொடுத்திருக்கிறார் நூலாசிரியர். கொடுக்கிறார். ஞானமே முத்திக்கு ஏது, அந்த ஞானம் குருவருளால் வருவது. அக்குருவை சரியை கிரிய யோக நெறி நின்று மலபரிவாக முற்ற பக்குவ நிலையில் தோன்றுகிறார். அந்நிலையில் வருபவன் சிவமே ஆவான். நீங்கள் எப்போ சரியை கிரிய யோகம் செய்கிறீங்களோ அப்போ தான் குரு வருவான் அப்படின்னு சொல்றார். அப்படி வருகிறவன் குருநாதன் அல்ல, சிவபெருமான். அவன் உபதேசமே சிவஞானம் எனப்படும். இதனின் முதலாக தத்துவ உணர்ச்சி பெறுதல் முக்கியமாகும். இந்த உபதேசத்தின் மூலமாக நீ பெற வேண்டியது அந்த உபதேசத்தின் பயனாக உணர்ச்சி. சொல்றார், இகுதி இல்லாவிடில் சித்த விகார கலக்கம் நீங்காது. எனவே உபதேசத்தில் நிற்கிற ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான். நான் சொல்லுகிற மந்திரம் நமசிவாய நமசிவாய் என்று நான் 5 எழுத்து சொல்ல உலகம் வசப்படுகிறது. அதுவே நான் சிவாய நம சிவாய நம என்று சொல்ல எனக்கு உலகம் வேறாக தெரிகிறது.
நான் வேறாக தெரிகிறேன், சிவம் வேறாக தெரிகிறது. ஓ, இந்த உலகத்தை நான் விட்டுவிட வேண்டும், சிவத்தை பெற்றுவிட என்ற எண்ணத்தை எனக்கு சிவாய நம சிவாய நம என்ற மந்திரம் அல்லவா கொடுக்கிறது. சொல்லுவது மட்டும் சிவாய நம சிவாய நம சிவாய நம. கண்ணை திறந்தோடனே எல்லாம் அங்கே ஒன்றத்தையும் காணமே, எல்லாம் நமக்கு இருக்குமே இங்கே காணமே அப்படின்னா நீ இங்கே வந்திருக்க வேண்டிய வேலையே இல்லையே. ஐயா இன்னும் எனக்கு இன்னும் பக்கம் வரலைங்க, நான் நகரத்தில் தான் நிற்கிறேன், சிவபூசிலாம் பின்னாடி பார்த்துங்க, அது நமக்கு இன்னும் உலகத்தில் இன்னும் தேவை நிறையா இருக்குது அப்படி இங்கேயே நின்றுக்கலாமே. மந்திரத்தை மட்டும் அங்கே போகிறதுக்கு பிடிச்சிக்க வேண்டியது, செய்கிறது மட்டும் இங்கே இருக்கிறதெல்லாம் தேவை, இங்கே இருக்கிறதான் தேவைன்னு பிடிச்சிட்டா இதையும் பிடிக்க முடியாமல் அதையும் பிடிக்காமல் கிடக்கிற அல்லல் படவோட நிலை தான் கிடக்கும். அதான் சொல்கிறார். எனவே எதான் சொல்கிறார், சிவஞானம் இதன் முதலாக தத்துவ உணர்ச்சி பெறுதல் முக்கியமாக இகுது இல்லாவிடு சித்த விகார கலக்கம் நீங்காது. சித்தம் தெளிவால் இறைவனி நிற்றல் எப்போ உங்கள் அறிவு தெளிவு ஏற்படுதோ அப்பொழுதாங்க இறைவனி நிற்க முடியும். அதான் சொல்ல இறைவனி நிற்றல் இதனால் பற்று சொல்கிறார், பற்றரும் எப்போ இறைவனி நின்றால் பற்றரும், பற்றும் ஒழியும். இவரை சிவம் காத்தல் தலைப்படும். இந்நிலையில் இவர்கள் ஞான பூசையே விரும்பி புரிவர். இதனால் வாசனை அரும் சகமார்க்கத்திலும் அகமார்க்கத்தையே இவர்கள் மேற்கொள்வர். அதனால் அருள் எல்லையில் புகுவர். இதனால் அன்பு மீதூரும் என்று இந்த 10 கொடுத்துருக்கிறாருங்க. ரொம்ப ஒவ்வொன்றும் மணிமணியான செய்திகள். எனவே நம்ம வாசித்து அதை சிந்திக்காமல் போனாலும் சிரமமாக போயிடும். எனவே அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இந்த பத்தியோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாள் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் வெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். சுப்பு அந்த இது பண்ணுமா அப்படியே கையோட சொல்லு பண்ணிடலாம். முடிஞ்சு வேறு எந்திரிச்சு